ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட்டு நான் ஒன்றும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். 12th முடிக்கிற வரைக்குமே என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கடைசி வரைக்கும் செத்தாலும் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கழுதை கேட்டால் குட்டிச்சோருன்னு இப்போ இன்ஜினியரிங்லாம் சேர்ந்தேன். ஏதோ ஒரு கிரேஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சி அங்கே படித்தேன். 4 வருஷம் எதுக்கு படித்தேன் தெரியாமல் படித்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் வீட்டில் சொல்லுவாங்கள்ல, படிச்சு ஏன்னா வீட்டில் தண்டை சோறாக இருக்கேன்ட்டு, அந்த மாதிரி ஒரு 6 months வீட்டில் தண்டை சோறாக இருந்தேன். அதுக்கப்புறம் யாரோட ரெஃபரன்ஸ் மூலயமா ஒரு என்ஜிஓவில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஒர்க் பண்ணேன். ஒரு 5 months நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஏஜில் இருக்கிற என்னோட ஏஜ் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் கூட ஒர்க் பண்ணுற நிலமை வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாருக்குமே ஈவன் நம்ம சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருந்துச்சு. பட் அந்த ஒரு 5 months கழிச்சு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து அந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பர்சனை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவர் தான். பட் என்ன ராங் வேல இருக்கார் ரீசனு. அவருக்கு தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, வேறு ஏதோ ஒரு வேலையில் இருந்திருப்பேன். அவர் என்னை ரொம்ப தரந்தாழ்த்தி பேசிட்டு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் பேசினதால நான் இன்றைக்கி ஒரு அச்சீவராக நிற்கிறேன். அதே மாதிரி எல்லா அச்சீவர்ஸ்க்கும் நான் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு என்னோட பேரண்ட்ஸ் என்றைக்குமே என்ன ஒரு பேர்டனாவோ நான் ஃபெயில் ஆகிட்டேன் இல்லைம்மா இது கிடைக்கலன்னு சொல்லும்போது என்னை ஒரு டிமோட்டிவேட்டோ சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் நம்பின மாதிரியே உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை நம்பி இருக்கிறதால தான் நீங்கள் அவங்களுக்கு இந்த ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே எங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு இங்கே ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நிறைய பேர் வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. பட் என்ன அந்த மாதிரி படிக்க வைக்கலையோன்னு நினைக்கிறேன். அப்பா டீச்சராக இருக்கார். ஸோ கேட்குறப்ப செலவுக்கு இல்லைன்னா அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமோடு படிச்சிருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். எல்லாருக்கும் உங்களோட அண்ணன் இல்லை உங்களை அக்காவோ பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டு. நான் படிக்கிறேன், பட் என்னோடய தம்பி வேலைக்கு போயிட்டு எண்டில் எனக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பிக்கு தேங்க் பண்ண நினைக்கிறேன். அவன் அவனே சொல்லிட்டு இருந்த படிடான்ட்டு. பட் இப்போ எனக்கு வேலை கிடச்சிக்கு அவன் படிக்கிறேன்னு நினச்சா இப்போ சொல்லலாம். பட் அது அவனோட விருப்பம். தென் நான் ஃபர்ஸ்ட் இங்கே யாரை கிளாஸ் பஸ் வரும்போதே என்ன யோசிச்சேன்னா, ராஜா ஒரு 3 மாதத்துல எப்படின்னா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 4 நாள் கழித்து ராஜா சார் கிளாஸ்க்கு வந்தார். என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் அந்த 3 மாதத்துல முடிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கனவுலாம் இப்போயே குழி தோண்டி புதைச்சிருங்க. அங்கே ஆல்ரெடி 1000 பேர் உட்காந்துருக்கான். அவனை தாண்டி நீங்கள் எஃபோர்ட் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணலாம். அது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னார். சரி எப்படியும் ஒரு வருஷம் எடுத்துரும் போல் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் இன்னொரு சீனியர் சொன்னார், நான்லாம் 2019 இங்கே தாண்டா இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ இன்னும் என் மேலே டவுட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் யோசித்தேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இருந்த ஜாப்பையும் விட்டுட்டு வந்துட்டோம், வீட்டில் நம்மளை நம்பி தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சரி படிக்க ஆரம்பித்தேன். கான்செப்ட்ஸ் எல்லாமே ராஜா சார் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கான தேங்க்ஸ். பட் ரீசனிங் இங்கிலீஷ்லாம் நம்ம படிக்கிறதுல இருக்குது எக்ஸப்ட் சம்திங். பட் கான்ஸ் எப்பயுமே நம்ம ஒரு மெத்தடை சால்வ் பண்ணுறோம்னா அது நமக்கு மட்டுமே தெரியாது, இன்னொரு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அந்த விதத்தில் நான் இங்கே வெங்கட் அண்ணாக்கும் தனசேகர் அண்ணாக்கும் தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன். அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க தான். பட் அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேரோட லைஃப்பில் அவங்க ஒரு கேண்டிலாக இருந்திருக்காங்க. இருட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கிற மாதிரி இருக்காங்க. என்னோட சக்ஸஸில் சுரேஷ் அகாடமிக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது, எனக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது, அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். நான் ஒரு கோட் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச கோட், ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பி எ பம்பிள் பி இன் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கலி பம்பிள் பியால் பறக்கவே முடியாது நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பம்பிள் பி அது மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் அது பறந்துருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒரு பம்பிள் பியாக இருங்க. ஸோ தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.